30 நாள்ல 6 பேக் கட்டிங் இல்ல மொட்டை கட்டிங்ன்றதுல என்கிட்ட 21. காலம்பரை இன்ச்சனே பல்லு வளர்க்கணும் இல்லையோ நம்ம நண்பங்களை நல்லா விசாரிச்சுட்டு அடுத்து எனக்கு தேவையான ஓட்ஸ் சுடு தண்ணியுமே டன்னு. பைக்கேல நல்ல கார பறக்க போறதுல என்கிட்டே 5. வயித்துக்கு சாப்பாட போட்டுட்டு குளிக்க தான் இல்ல கொஞ்சமா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம்ல. இன்னைக்கு டிரைவிங் கிளாஸ்ல சின்னதா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சிச்சு. திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா சுசு போக போன கட்டையா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பேச்சு வேற. கட்டையனோட மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே என் வைஃப்க்குன்னு வச்சிருந்த இளநியை யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டேன். அப்புறம் என் வைஃப் எங்க இருந்து நோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்க நண்பங்களே. அடுத்து காலை உணவு பிளஸ் வேலைக்கு ஜம்ப். ஃபர்ஸ்ட் டைமா போன வாரம் எனக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்க இன்னைக்கு செவ்வா. ஆனா நான் அதை வேலைக்கிழமைக்குள்ள முடிக்கணும். இன்னும் 50% ஒர்க் கூட முடிக்கல. லைஃப்ல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக ஸ்லீப் டைம் தான் பறி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு டே ஃபுல்லா எனக்கு எப்படி போகுதுன்னு பாப்போமா. கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்ட் எடுக்க போன என்னோட வைஃப் எழுப்புனேன். கவர்மெண்ட் ஜிஹெச்ல இருந்து காலையில என்னோட வைஃப் பிரெக்னென்ட்டா இருக்கிறதுனால செக் பண்றதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. கொஞ்சமா இல்ல நிறையவே சாப்பிட்டுட்டு மொட்டை போடுறதுக்கு ஆளை புக் பண்ண வேண்டியதா. நான் சொன்ன மாதிரியே என் வைஃப் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியே ஒரு புது கட்டில வாங்கியாச்சு. ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருந்தாரு. 2000 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டேன். என் வைஃபுக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால டெம்பரவரியா அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்க ஜிஹெச்சுக்கு கிளம்பலான்னு பார்த்தா மழை பொழிந்ததுக்கு பின்பு குளு குளுன்னு ஜாலியா இருந்துச்சு. அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள லாரிக்காரனுக்கு பிடிக்கல போல இருக்கு. மழையை வரி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல தான் ஜிஹெச்ல இருந்தே கிளம்பணும். என் வைஃப் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது எப்படி நடத்துறாங்கன்றதை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. சனிக்கிழமை தான் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தோம். ஆனா டாக்டர் கிட்ட காட்ட முடியல. நான் என் வைஃப் கிட்ட நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல என் வைஃப் இன்னைக்கு போகணும்னு சொல்ல கடைசியில எங்க அப்பா கூட போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னோட ஆபீஸ் வேலையும் ஜிம்மையும் பார்க்கலாம்னு முடிவெடுத்தேன். பொறுப்பே இல்லாத புருஷனா நான் இருக்கேன்னு சொல்லி அதை என் அப்பா அம்மாவும் சொல்லி என் மண்டைய கழுவி மரியாதையா போயிட்டு வரியா இல்ல உன் ஜிம்முக்கு நான் வரட்டுமான்னு சொல்லிட்டாங்க. என் அப்பா நான் போவானா திருப்பி வந்துருவானு எப்படி வாச்ச விடுறாங்கன்னு பாருங்களேன். இப்ப நடந்த இந்த கலவரத்துக்கும் என்னோட வைஃபுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல நண்பங்களே. சரி விடுங்க, இதுக்கெல்லாமா கோச்சிக்கிறது. சரிங்க, நல்லா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். டாக்டர் எல்லாமே ஓகேவா இருக்கு. பேபி ஹெல்த்தியா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் 20 டேஸ் கழிச்சு ஒரு செக்கப்புக்கு வர சொல்லிருக்காங்க. பேபி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக சில பேரை காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்க்கு டின்னருக்கு கூட்டிட்டு போனேன். சரிப்பா விடுப்பா. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறத நான் வெறிக்க பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளில கூட்டிட்டு போன என்னோட வைஃப் இப்படிதான் தேடி தேடி அன்ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு டென்ஷன். வீட்டுக்கு போனே சாப்பிட்டுட்டு வீடியோ ஒர்க்ல உட்காந்துட்டேன். சரி நண்பங்களே, நாளைக்கு கார் டிரைவிங் கிளாஸ் வர இருக்கு. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு டக்குன்னு வந்துடுறான். இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம். பாஸ் அவரோட சர்வர் வேலையை மறந்துட்டாரு போல. நம்ம வேணா போய் ஹெல்ப் பண்ணுவோமா?